ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மனம் விரும்பும் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜ் புலாவ் எப்படி செய்யலான்னு. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது 1/4 கிலோ பாஸ்மதி ரைஸ் போட்டுக்கலாம். தண்ணியில் ஊற வச்சுருவோம். புதினா 1/2 கப் எடுத்து தண்ணியில் போட்டு கழுவிடுங்க. கழுவிட்டு ஜாரில் போட்டுக்கலாம். இப்போது கொத்தமல்லி 1 கப் எடுத்துக்கலாம். அதை கழுவி போட்டுக்கலாம் ஜாரில். பச்சை மிளகாய் 3 போட்டுக்கலாம். இஞ்சி பெரிய துண்டாக நல்லா கட் பண்ணி போட்டிருக்கேன். பூண்டு ஒரு 7-8 பல் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பிரிஞ்சி இலை 2 அனாசிப்பூ, பட்டை, 2 ஏலக்காய், 4 லவங்கம், இது எல்லாத்தையும் ஒன்றா எண்ணெயில் போட்டுடலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அரைச்ச புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் அரைச்சதை இதில் ஊற்றிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஆனியன், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா கொதிக்குது. இப்போது எல்லா வெஜிடபிள்ஸும் பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கூட பட்டாணி இருந்தாலும் போட்டுக்கலாம். பட்டாணி இல்லை, நான் இதெல்லாம் போட்டுக்கிறேன். நல்லா கலரி விடலாம். தக்காளியும் இதில் போட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுடலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். சீக்கிரமாக காய்ங்கெல்லாம் வதக்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா கலரி விட்டுட்டு ஒரு 5 to 10 நிமிஷம் விட்டுடலாம். தண்ணி 2 கிளாஸ் ஊற்றிக்கலாம். இப்போது 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி, அது மாதிரி தண்ணி ஊற்றிக்கும். இப்போ தேவையான உப்பை போட்டுக்கலாம். இப்போ லெமன் புழிஞ்சு விட்டுடலாம். அப்போ தான் குழையாத வரும். 2 சொட்டு விட்டால் போதும். கலந்து விட்டுடலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ அரிசியை போட்டுக்கலாம். இதை நல்லா கலரி விட்டுடலாம். கலரி விட்டுட்டு நல்லா கொதி வந்த பிறகு மூடி போட்டு மூடிடலாம். அப்போ தான் நம்ம சாதமும் காயும் எல்லாம் கலந்து வரும். இல்லைன்னா தனித்தனியாக நிற்கும். காய் மேலேயும் கீழே சாதம் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு கொதி வந்த பிறகு நம்ம மூடி வைக்கலாம்.
பாருங்கள் கொதிக்குது. இப்போது குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 1லேருந்து 2 விசில் வச்சா போதும். ஆஃப் பண்ணிவிடுவோம். 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா வந்திருக்கு. அவ்வளோதாங்க, பலாவ் ரெடி. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி தாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனியன் ரைத்தா கூட சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.